வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பார்த்திங்கன்னா ஒரு வன்முறையே பார்த்திங்கன்னா ஆலந்தூரில் நடந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா யார் முன்னிலையில் நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னிலையில் நடந்திருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலந்தூர் பகுதியில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மின்வெட்டு பிரச்சனைகள் இருந்திருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இருந்தால் 10 நிமிஷம் கரண்ட் இருக்காது. ஒரு அரை மணி நேரம் கரண்ட் விட்டுரு ரெடியாக கரண்ட் இருக்குதுன்னா அடுத்த அரை மணி நேரம் கரண்ட் இருக்காது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா இபி ஆஃபீஸ்க்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா கருப்பையா அப்படின்றவர்கிட்ட பார்த்திங்கன்னா இவங்க தங்களுடைய மனுக்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அறிஞ்சு, அதாவது இந்த மாதிரி அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா போராட்டம் மாதிரி பண்ணி மனுக்களை தராங்க அப்படின்ற மாதிரி செய்தி அறிந்த திமுகவினர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குவிக்கப்படுறாங்க. குவிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஆலந்தூர் பகுதியவே பார்த்திங்கன்னா ஒரு கலவரமாக மாற்றுறாங்க. திமுகவினர் பார்த்திங்கன்னா அராஜகத்தில் ஈடுபடுறாங்க. அதாவது அமைதியாக ஒரு கொஞ்ச நேரம் இருந்து மனு கொடுத்துட்டு போகிற விஷயத்தை தெரிஞ்சே பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதியவே தாக்கியிருக்காங்க. மற்றும் அங்கேருந்து அதிமுக தொண்டர்களே எல்லாம் பார்த்திங்கன்னா மண்டையவே உடைச்சிருக்காங்க. அதன் எதிரொலியாக பார்த்திங்கன்னா திமுககாரர்களே மண்டைக்கும் கூட உடையப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர்கள் பார்த்திங்கன்னா மனுவை தானே தராங்க, பொதுவான மனுவை தானே தராங்க. இல்லாத ஒன்றை செய்யும் போது தான் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலுமே திமுக வர பார்த்திங்கன்னா அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வந்துகிட்டே தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வீட்டு பக்கம் பார்த்திங்கன்னா அரசு அமலாக்கத்துறையினர் செயல்பட்டதுக்கே பார்த்திங்கன்னா ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா பெண் ஊழியர்களை தாக்குதல், கார் கண்ணாடிகளை தாக்குதல், உடைப்புதல் அப்படின்ற மாதிரி பல்வேறான போராட்டங்கள்லாம் நடைபெற்று இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மனு கொடுக்க போன அதிமுக தொண்டர்களையும் மண்டையை உடைத்திருக்காங்க. அவர்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறதா பார்த்திங்கன்னா செய்திகள் வளம் வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா திமுகவின் அராஜகத்தை காட்டுவதாக பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான வளர்மதி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இதற்கான தீர்வுகள் அனைத்தும் எடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அனைவருக்கும் உரியதாக தான் பார்த்திங்கன்னா அவங்க போய் பார்த்திங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. அதாவது மின்வெட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு மாறி மாறி வந்ததுனால தான் இவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் மனுக்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை அறிந்து திமுகவினர் பார்த்திங்கன்னா தங்களை தாக்குதல் செஞ்சதாக பார்த்திங்கன்னா அவர் வெளியிட்டிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.